Hi. ஹாய் ஜிம் ஃபேமிலி. ஒரு ஃபிட் செக் பார்த்துடலாமா? இன்னைக்கு நான் ஒரு ட்ரெஸ் டாப் ஃப்ரம் மேக்ஸ், பாட்டம் ஆல்சோ ஃப்ரம் மேக்ஸ், வாட்ச் ஃபாசில் அண்ட் சம் ஆக்சசரிஸ் லைக் திஸ் செயின், அப்புறம் இந்த கூலர்ஸ் ஃப்ரம் OH. இப்போ நெக்ஸ்ட் ஃபிட் செக் பார்த்துடலாமா? ஹாய் ஜிம் ஃபேமிலி. நாங்கள் மைசூர் ஜூக்கு கிளம்பிட்டோம். வாங்க போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எஸ். இதுக்கு ஒரு 1 hour ஆச்சு தேவைப்படும்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே என்னென்ன நடக்குதுன்றத நாங்கள் லைவாக கவர் பண்ணுறோம். நீங்களும் பாருங்கள். பாய். பாய். வாவ், அழகா மயில் போஸ் கொடுத்துட்டு இருக்குது. ஹாய், ஹலோ. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பீகாக் இருக்கு, ஒரு பீஹென் இருக்கு, 2 தான் இருக்கு. ஜிம் ஃபேமிலி, இதில் இருக்க பேர்ட்ஸ் வந்து ரோசி ஃபேஸ்ட் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பேல் க்ரீன் கலர் அண்டு பிரைட் ப்ளூ கலர்ஸில் இருக்குது. உங்களுக்கு இதில் நல்லா தெரியுதான்னு தெரில, பட் இட் இஸ் லுக்கிங் வெரி நைஸ். இது லைஃப் ஸ்பேன் வந்து 15 years. ஹவு நைஸ்ல. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து கிரேட் இண்டியன் ஹார்ன்பில். இது ஒன் ஆஃப் த என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ்ன்னு கூட சொல்லலாம். பட் இது வந்து காமனாக இங்கே கிடைக்காது. மோஸ்ட்லி சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்தியா, பூட்டான், நேபாள், மியான்மர் இந்த மாதிரி ஏரியாஸில் தான் இருக்கும். பட் இது இப்போ ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸாக இருக்கிறப்போ எங்களால் அதை பார்க்க முடியுதுன்றது ரொம்பவே எங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் இதை உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அது ஒரே ஒரு பிரான்ச்சில் வந்து உட்காந்துருக்குது. அதை வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பட் அது ரொம்ப தூரமாக இருக்குது. உங்களால் பார்க்க முடியுதா? ஒரு எல்லோ கலர் பீக் வச்சுருக்கு பாருங்கள். அதுதான் வந்து கிரேட் இண்டியன் ஹார்ன்பில். இந்த மாதிரி தான் இருக்கும் அது பேர்டு. அங்கே உட்காந்துருக்கு, பட் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது அது. இது யூஸ்வலி இதோட லைஃப் ஸ்பேனுன்னு பார்க்குறப்போ 35 to 50 years வரைக்கும் இதால் இருக்க முடியும். அப்படிங்கிறதே வந்து இதோட லாங்கிவிட்டியை நம்மளுக்கு சொல்லுது. அட் த சேம் டைம் இது வந்து நிறையா இந்த போச்சிங் ஆக்டிவிட்டீஸ், சில பேர் வந்து அதை அதோட பீக்குக்காக யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரினால அது கொஞ்சம் என்டேஞ்சர்ட் ஆகிட்டுருக்கு. பட் ப்ரிசர்வேஷன்றது இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் அதர் கவர்மெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம் ஃபேமிலி, இங்கே வந்து உங்களுக்கு இந்த சவுண்ட்லாம் கேட்குதான்னு தெரில. பேர்ட்ஸோட சவுண்டு, அப்புறம் வந்து இந்த மரங்களோட சவுண்டு, இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த பேர்ட்ஸ் வந்து நல்லா கச்சமச்ச சவுண்ட் போட்டுட்ருக்குது. இந்த பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் லவ் பேர்ட்ஸ் மாதிரியே இருக்குது. ஆனால் இது பேர் வந்து பட்கிரிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் ப்ரொனவுன்ஸ் கரெக்டாக பண்ணுறேன்னான்னு தெரியல. பட் வந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாம் லவ் பேர்ட்ஸ் மாதிரி ரொம்ப கூட்டமாக வாழக்கூடிய பேர்ட்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது சோஷியலான பீயிங்ஸ் மாதிரி தான் தெரியுது. பட் எனக்கு ஆக்சுவலாக இது வந்து சோஷியல் பீயிங்ஸா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஓகே, ஓகேவா?
This is called as Saurus crane. ஆக்சுவலி இது வந்து டாலஸ்ட் ஃப்ளையிங் பேர்ட் இன் த வேர்ல்டு அண்ட் லார்ஜஸ்ட் பேர்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சைஸ் வந்துட்டு 1.5லேருந்து 1.75 மீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்டாண்டிங் ஹைட்டில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், அது ஒரு காலில் நின்றுட்டு இருக்குது. நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, கொக்கு ஒரு காலில் நின்று எல்லா தன்னோட இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி தான் நாங்கள் நேர்லேயே பார்க்குறோம். அது ஒரு காலில் நின்றுட்டுருக்கு. இப்போ இன்னொரு காலை இறக்குது பாருங்கள், நல்லா தெளிவாக தெரியும் உங்களுக்கு. இது வந்து வல்னரபிள் கேட்டகரியில் இருக்குது. அதனால நம்ம இந்த மாதிரி ஸ்பீசஸ் வந்துட்டு காப்பாற்றுறது நம்மளோட முக்கியமான ஒரு கடமைன்னு கூட சொல்லலாம். வாங்க நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மரம் எவ்வளோ இந்த மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது பேர் வந்து ரெயின் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த ட்ரீயில் இருக்க அந்த லீஃப் வந்து அதோட லீஃப் கிடையாது. ஆக்சுவலி இது ஒரு பேரசைட்டிக் ஒரு பிளான்ட்டு. அது வந்து இது மேலே வந்து க்ரீப் ஆகிருக்குது. பட் நீங்கள் ஆக்சுவல் லீஃபை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லீவ்ஸாக இருக்கும். ஈவன் தோ இட் இஸ் அ ப்ராட் லீஃப்டு கேட்டகரி, பட் வந்து இது வந்து சின்ன சின்ன லீவ்ஸாக இருக்குது. ஓகேவா? என்ன இருக்கிறீங்களா? அடுத்தது வந்து லெசர் அட்ஜுடன்ட் ஸ்ட்ராக். இதுவுமே வந்துட்டு ஒரு வல்னரபிள் ஸ்பீசஸ். நம்ம எப்படி அங்கே க்ரெயின் பார்த்தோம், அதே மாதிரி இதுவும் வந்து வல்னரபிள் ஸ்பீசஸ். பட் நான் இது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. மேபி இல்லையான்னு தெரில. மேலே உட்காந்துருக்கா? மேலே இருக்குது. அந்த மேலே இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த ரெயின் ட்ரீஸு நிறையா இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதனால ரெயின் இருக்கா இல்லை வந்து ரெயின் பெய்யறதுனால இங்கே ட்ரீஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. இது வந்து பிராமினி கேக் சாரி பிராமினே கைட். இது வந்து இப்போ ஒருவேளை பட்டம் மாதிரி அதிகமாக பறக்கிறதுனால அப்படி பேர் வச்சுருக்காங்கன்னு தெரில. பட் இது வந்து 2 to 3 years வரைக்கும் மெச்சூரிட்டி ஆகும்னு சொல்கிறாங்க. ஈகிள் மாதிரி தான் இருக்குது. பட் வந்து இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் இருக்குது. அடுத்தது வந்து ஒயிட் பீகாக். ஆனால் வந்து பீகாக் என்ன பண்ணியிருக்குது, மழை பெய்யாததுனால அது பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்ருக்கு. ரெக்கைகள் தெரியல. பட் நம்ம இந்த பிக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க, அது எப்படி வந்து ரெக்கை விரிச்சிச்சின்னா அப்படி அழகாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பட் அது இப்போ வந்து ரெஸ்டிங் மோடில் இருக்குது. அப்போ நம்மளால் பார்க்க முடியாது. இது எல்லாமே வந்து பேர்ட்ஸ்லேயே வந்து நிறைய வகைகள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. லேடி ஆம்பர்ஸ்ட், பெசன்ட், அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இல்லை குட்டி குட்டி பேர்ட்ஸ் தான். நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். நீங்கள் எப்படிங்க என்ஜாய் பண்ணுறீங்களா அதை? அண்ட் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மைசூர் மைசூர் பேலஸ் தான் ஃபஸ்ட்டு யோசித்தோம். அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம இனிமேல் கிளம்பி மைசூர் பேலஸில் போக முடியாது, பக்கத்தில் ஜூ இருக்குது, ஜூக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தோம். இப்போ நாங்கள் யோசிக்கிறோம், நாங்கள் எடுத்த முடிவு ரொம்ப கரெக்டான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ரொம்ப வெயில் இல்லை இந்த டைமுக்கு. 4 o'clockன்றப்போ இப்போ டைமுக்கு மழை பெஞ்சிச்சு இன்னைக்கு காலையிலேருந்து. அதனால அவ்வளோவா ஒன்றும் வெயில் தெரில. பட் நாங்கள் ஜூக்கு வந்திருக்கோம், அந்த மோடில் இருக்கணுன்றதுக்காக கேப்லாம் போட்டுட்ருக்கோம். ஏதோ பைன் ஃபாரஸ்ட்குள்ளே வந்த மாதிரி இருக்குல்ல. மிலிட்ரி மக்காவ். இது எல்லாமே பேரட் ஸ்பீசஸ். ஆக்சுவலி இந்தியாவில் பேரட் அப்படின்றது வந்து கிடையாது, பேரக்கீட் தான் இருக்குது நம்மளுக்கு. அதில் வந்து இந்த மக்காவ் அப்படிங்கிறது இதோட சப்ஸ்பீசஸ் கீழே தான் வருது. அதனால அதோட கலர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து பேரட்னாலே ஒன்லி க்ரீன் கலர்னு இல்லாமல் இங்கே ரெட் கலர், ப்ளூ கலர் அண்ட் இருக்கிறதுலே வந்து இந்த
அந்த ரெட் கலர் மக்காவ் இருக்கும்ல, அதுதான் ரொம்பவே பெருசு. அதோட லைஃப் ஸ்பேன் ஈவன் 35 to 42 இயர்ஸ் வரைக்கும் கூட போகுது. என்கிட்ட வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நான் வாங்கி வளர்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல யோசிக்கணும். சில ஸ்பீசஸ்லாம் ரொம்ப என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ், அதை நீங்கள் வந்து வீட்டில் வாங்கி வளர்க்கக்கூடாது. இட்ஸ் நாட் லீகல் அட் ஆல். நம்ம அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து வளர்க்கணும். இங்கே வந்துட்டார் நம்ம இனத்தை சேர்ந்தவர். அங்கே ஒருத்தர் உட்காந்துட்ருக்காரு, லாஸ்ட்டில் உட்காந்துட்ருக்காரு. டஃப்டட் கெப்பூச்சின். இது வந்து ஒரு மங்கி வெரைட்டிஸ் தான், பட் டெய்ல் வந்து லாங்காக இருக்குது. ஓகே, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. டெய்ல் லாங்காக பிளாக்காக இருக்குது. கார்னிவோர்ஸ் இங்கே தான் இருக்குது, வாங்க போகலாம்.